ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ப்ரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் அ ப்ரைம் நம்பர்? ப்ரைம் நம்பர்னா என்ன? A natural number greater than 1 that is divisible by 1 and itself is called as prime number. ஸோ ஒரு நேச்சுரல் நம்பர், அதாவது பாசிட்டிவ் நம்பர் ஒன்றை விட கிரேட்டராக இருக்கணும். டிவைசர்ஸ் ஒன்றாவும் அந்த நம்பரும் மட்டும்தான் இருக்கணும். அது வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது. அதுதான் ப்ரைம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 7 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 7 ஒன்னாலையும் 7ஆலையும் டிவைட் ஆகும். பட் வேற ஏதாவது நம்பரால் டிவைட் ஆகுமா? இப்போ 7 டிவைடட் பை 2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 7 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள், எல்ஸ் இட் இஸ் நாட் டிவிசிபிள். ஸோ கண்டிப்பாக 7 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 0 வராது. ஸோ 7 2ஆல் டிவைட் ஆகாது. அதே மாதிரி தான் 3, 4, 5, 6. ஸோ 7 ஒன்னாலையும் 7ஆலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். தேர்ஃபோர் இட் இஸ் அ ப்ரைம் நம்பர். இப்போ நாட் அ ப்ரைம் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 8ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 8 1 8 தவிர 2ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆகும். அதனால 8 நாட் அ ப்ரைம் நம்பர். இப்போ நம்ம இதை எப்படி கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் ப்ரைம் நம்பரை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 1 to 10 இல்லை 1 to 100. ஸோ நான் ரேஞ்ச் என்டர் பண்ணணும், ஸ்டார்ட் லிமிட்டும் என் லிமிட்டும். இப்போ நான் ஸ்டார்ட் லிமிட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி யூசர்கிட்ட இன்புட் கேட்குறேன். என்டர் ஸ்டார்ட் லிமிட். எப்பயுமே இந்த இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற இன்புட்டை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அதை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணாதான் நம்மளால் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். அதனால நான் இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி என் லிமிட்னு சொல்லிட்டு இன்னொரு என் வேரியபிளும் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் லிமிட் 1, என் லிமிட் 100 கொடுத்தேன்னா 1 to 100 என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்கோ அது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் நான் இட்ரேட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஸ்டார்ட் லிமிட் கமா என் லிமிட் ப்ளஸ் 1. இங்கே ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஸ்டார்ட் லிமிட் என் லிமிட்குள்ளே இருக்க எல்லா நம்பரையும் அது கண்டெயின் பண்ணிக்குது. இங்கே ஏன் நான் +1 போட்டிருக்கேன்னா, ஸ்டார்ட் லிமிட் 1 to என் லிமிட் 10 கொடுக்குறோன்னா நமக்கு 1 to 9 நம்பர்ஸ் தான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ நான் +1 போட்டனால 1 to 11, அதாவது 1 to 10 நம்பர்ஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ 1, 10ன்னு நான் கொடுக்குறேன். அப்போ ரேஞ்சுக்குள்ளே 1 to 9 தான் இருக்கும். அதனால தான் +1 ஆட் பண்ணிட்டேன்னா இது 1, 11 ஆயிரும். அப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளே 1 to 10 வரைக்கும் இருக்க எல்லா நம்பரும் இருக்கும். அந்த 1 to 10 வரைக்கும் இருக்க எல்லா நம்பரையும் நான் இந்த நம்பருங்கிற வேரியபிள் மூலமாக இட்ரேட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இஃப் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 1, நம்பர் 1ஐ விட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஏன் செக் பண்ணுறேன்? ஏன்னா ப்ரைம் நம்பர் கண்டிப்பாக 1ஐ விட கிரேட்டராக தான் இருக்கும். ஒருவேளை நம்பர் 1ஐ விட கிரேட்டராக இல்லைன்னா இங்கேயே கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி எக்ஸிட் ஆயிரும். அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுறோம். அடுத்து கவுண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் 0ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிடுறேன். இதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம் எழுத போகிறோம். ஃபார் I in range 2, number if number divided by I equal to 0, count is equal to count plus 1. If count equal to 0, print number. இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். அதே மாதிரி 7 எடுத்துக்குவோம். 7 1ஐ விட பெருசாக இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது ட்ரூ ஆகிடுச்சு. அப்போ அடுத்த ஸ்டெப் போகுது. கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அசைன் ஆயிடுச்சு. ஃபார் I in range 2, நம்பர். இந்த லூப் எதுக்கு எழுதுறோன்னா, இந்த 7ஐ நம்ம ஒவ்வொரு நம்பராலையும் டிவைட் பண்ண போகிறோம்.
ஏன் இங்கே 1 கமா நம்பர் போடலன்னா 1 வந்து கண்டிப்பாக 7 டிவைட் பண்ணும், அதனால 1 போடல. 2ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற எந்தெந்த நம்பர் 7 டிவைட் பண்ணணும்னு எழுத போகிறோம். இப்போ 7 எடுத்துக்கிட்டோன்னா அதோட டிவைசர்ஸ் வந்து 2, 3, 4, 5, 6 இதுக்குள்ளே தான் இருக்கும். கண்டிப்பாக 1 7 டிவைட் ஆகும் நமக்கு தெரியும், அதனால 1 7 எடுக்கலை. 7க்கு மேலே இருக்க நம்பரில் வந்து கண்டிப்பாக 7 வராது. இப்போ 8 டேபிளில் கண்டிப்பாக 7 வராது. அதனால இந்த 2, 3, 4, 5, 6 இந்த எல்லா நம்பரும் 7னை டிவைட் பண்ணான்னு பார்க்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா, இப்போ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 7, ஐ வந்து 2ன்னு வச்சுக்குவோம். 7/2 0 வருதா? இல்லை. ஸோ வராத பட்சத்தில் இங்கே நம்ம ஒன்றும் பண்ணலை. ஒருவேளை 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1 போடுறோம். கவுண்ட் வந்து ஆல்ரெடி 0ன்னு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 1 போட்டோன்னா கவுண்ட் வந்து 2 ஆயிரும், கவுண்ட் வந்து 1 ஆயிரும், சாரி. ஸோ நம்பர் டிவைட் ஆச்சுன்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும், நம்பர் டிவைட் ஆகலைன்னா இங்கே ஒன்றும் நடக்காது. இப்போ கடைசியாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கவுண்ட் 0வாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்? கவுண்ட் எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்? அந்த நம்பர் வந்து டிவைட் ஆனால் மட்டும்தான் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். டிவைட் ஆகலைன்னா கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ கவுண்ட் வந்து எதுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் ஆகலையோ அந்த நம்பர்லாம் ப்ரைம் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் ஸ்டார்ட் லிமிட் வந்து 1 கொடுக்குறேன், என் லிமிட் வந்து 10 கொடுக்குறேன். ஸோ ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு, 2 3 5 7. ஒருவேளை நான் ஸ்டார்ட் லிமிட் வந்து 2 கொடுக்குறேன், என் லிமிட் வந்து 100 கொடுக்குறேன், இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுச்சு. இதான் ப்ரைம் நம்பர் எப்படி போடணும் இதற்கான ப்ரோக்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.